ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும். திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்லும் பக்தர்களுக்கான வானிலை எச்சரிக்கை பற்றிய விவரங்களுடன் இணைகின்றனர் நமது சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித் மற்றும் அஞ்சலி. வணக்கம் நேர்களே. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு மாதந்தோறும் பௌர்ணமிக்கு கிரிவலம் செல்ல லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவது வழக்கம். அந்த வகையில் வைகாசி மாத பௌர்ணமியை ஒட்டி சனிக்கிழமை கிரிவலம் செல்ல உகந்த நேரமாக ஏற்கனவே கோயில் நிர்வாகம் அறிவிச்சிருந்தது. அதன்படி மதியம் 12:50 மணிக்கு பௌர்ணமியானது தொடங்கிவிட்டது. ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2:41 மணிக்கு பௌர்ணமி நிறைவு பெறுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஆயிரக்கணக்கான மக்கள் வெயிலையும் பொருட்படுத்தாமல் கிரிவலம் செல்ல தொடங்கிவிட்டார்கள். இந்த நேரத்தில் 14 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருந்தது. அதில் குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று இரவு இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். என்னுடன் தொகுப்பாளர் அஞ்சலி இணைகிறார். அஞ்சலி, முதல்ல தமிழகத்தில் எந்தெந்த மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருக்கு, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எஸ், முதல்ல நம்ம இப்போ பார்க்குறது வந்து சேட்டலைட் வரைபடம். இப்போ நமக்கு இங்கே ஒரு காற்று சுழற்சி தெரியுது இல்லையா? இது என்ன ஆகுதுன்னா படிப்படியாக நேரம் போக போக நமக்கு தமிழ்நாட்டுக்கு உள்ளே வருது அப்படின்னும் பொழுது இப்போ வானிலை ஆய்வு மையம் வந்து நமக்கு 14 மாவட்டங்களுக்கான இந்த கனமழைக்கான எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ பாருங்கள், இது மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி உள்ளே வரக்கூடிய இந்த காட்சிகளை பார்க்குறோம். சரியாக இப்போ நம்ம பார்க்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோன்னா இது மாலை ஒரு 6 மணி நிலவரப்படி நம்ம பார்த்துட்ருக்கோம். 6 மணி நிலவரப்படி இப்போ தமிழகத்தில் எங்கெங்கெல்லாம் மழைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டதுக்கான பதில், அதாவது குறிப்பாக சொல்லக்கூடியது திருச்சி, சேலம், இங்கேருந்து ஆரம்பிக்கலாம். தருமபுரி, சேலம், ஈரோடு, அதற்கு அடுத்தபடியாக தாராபுரம், கொடைக்கானல் உள்ளிட்ட இடங்கள், அப்புறம் கோயம்புத்தூர், வால்பாறை உள்ளிட்ட இடங்களையும் தொடர்ந்து காரைக்குடி, சிவகாசி உள்ளிட்ட இடங்கள்லாம் மழைக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் நீங்கள் ஓப்பனிங்கில் வந்து சொல்லியிருந்தீங்க திருவண்ணாமலையில் இன்னைக்கு மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு, அதனால கிரிவலம் போகிறதுக்கான அந்த மக்கள் வந்துட்டு கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது ஹேமச்சந்திரன் அவர் சொல்லியிருந்தாரு அப்படின்னு விளக்கியிருந்தீங்க. எஸ், இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த இடம் தான் திருவண்ணாமலையில் எப்படி காட்சிகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இடி மின்னலுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது சரியா இன்னைக்கு மாலை ஒரு 6 மணில இருந்து இப்ப கிரிவலம் போறவங்க இந்நேரத்துக்கு திருவண்ணாமலைக்கு போயிருப்பாங்க. அப்ப அவங்களுக்கான எச்சரிக்கை அப்படின்னு நம்ம குறிப்பா பார்க்கும் பொழுது திருவண்ணாமலையில மாலை ஒரு 6 மணில இருந்து 7 மணி வரைக்கும் தான் இந்த மழைக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் இந்த மேக கூட்டங்கள் கலைஞ்சிருது. குறிப்பா பார்க்கக்கூடியது இந்த திருவண்ணாமலை இடம். அதற்கு அடுத்தபடியாக கீழசினிப்பாக்கம் அப்படிங்கிற இடத்துலையும் தொடர்ந்து நரியப்பட்டு அப்படிங்கிற இடம், அப்புறம் ராஜந்தாங்கல், அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது அண்டம்பள்ளம் அப்படிங்கிறது வேட்டவளம், அப்புறம் வீரபாண்டி, அதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா மலரூர்பேட்டை உள்ளிட்ட இடங்கள், தொடர்ந்து திருக்கோவிலூர், இந்த மாதிரி இடங்கள்ல இன்னைக்கு அதாவது இந்த 6 மணில இருந்து தொடங்கி ஒரு 7 மணி வரைக்கும் சுமார் ஒரு 20 நிமிடங்கள் இந்த அடைமழை நீடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை ஈவினிங் வந்து கொஞ்சம் வெயில் தணிஞ்சிருக்கும், அந்த சாமி கும்பிடுறவங்க அப்படின்னா ஒரு 6 மணிக்கு தான் வந்து கொஞ்சம் தீவிரமாவாங்க. அவங்களுக்கு அப்பதான் வந்துட்டு இந்த பொதுவாக வெயில் காலம்ன்றதுனால எல்லாருமே ஒரு மாலை 6 மணிக்கு மேல தான் கிரிவலமே பிளான் பண்ணிருப்பாங்க. அதுதான் அந்த 6 மணிக்கு பிளான் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கான ஒரு எச்சரிக்கையை தான் இது பார்க்கப்படுது. அதன்படி நம்ம பார்க்கும் பொழுது மாலை ஒரு 6 மணில இருந்து ஒரு 7 மணி வரைக்கும் இந்த மழை, ஆனால் கொஞ்ச நேரம் தான் நீடிக்கும் அப்படின்னு சொல்லுது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க பாருங்க, நம்ம இப்ப சரியா 6 மணி வரைக்கும் இந்த மழையினுடைய நிலவரத்தை பார்க்கிறோம் இல்லையா? இது என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி பார்க்கும்பொழுது நமக்கு அந்த 7 மணி வாக்கில் இந்த மழையினுடைய தீவிரம் அப்படிங்கிறது கொஞ்சம் இறங்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறோம். இங்கே பாருங்கள், நம்ம பார்க்குறது இது 7-8 மணி போல் அப்படி நகர்ந்துருச்சு பார்த்தீங்களா அந்த மேகக்கூட்டம். ஸோ நம்ம இப்போ நள்ளிரவு இன்னைக்கு நைட்டு நம்ம ஒரு 8 மணி 9 மணி அப்படிலாம் பார்த்தோன்னா சுத்தமாக மழையே காணாமல் போயிடும் இந்த இடங்கள்லாம். ஆக மொத்தம் இது ஒரு பாசன் கிளவுட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான ஒரு மழையாக தான் இருக்குது. காரணம் என்னென்னா மத்திய கிழக்கு தென்கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வளிமண்டல சுழற்சி. இந்த சுழற்சி தான் முதல்ல இருக்கக்கூடிய அந்த மேகக்கூட்டங்கள் மூலயமா மழையை கொடுக்குது. இந்த மழை தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 14 மாவட்டங்கள், இந்த 14 மாவட்டங்கள் வரைக்கும் தான் இன்னைக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கு. இதே நம்ம அடுத்தபடியா சனிக்கிழமை, அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஒரு 4 மணி நிலவரம் பார்க்கிறோம். பாருங்க, தமிழகத்துல எங்கேயுமே மழைக்கு இல்லை. அதன்படி பார்க்கும்போது இன்னைக்கு ஈவினிங், அதாவது மாலை ஒரு 6ல இருந்து 7 மணி வரைக்கும் திருவண்ணாமலை, திருச்சி, ஈரோடு, கோயம்புத்தூர், இந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய இடங்களும், அதே மாதிரி மத்திய தென்கிழக்குல இருக்கக்கூடிய ஒரு சில இடங்களுக்கான மழை மட்டும்தான் ரஞ்சித் இன்னைக்கு. உங்களுடைய தெளிவான விளக்கத்திற்கு நன்றி அஞ்சலி. தொடர்ந்து நம்மிடையே தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் அவர்கள் இணைகிறார்.
இருக்கிறார், அவரிடம் பேசலாம். சார் வணக்கம், இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி. நீங்க தான் வந்து திருவண்ணாமலையில் இந்த இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பதிவை போட்டிருந்தீங்க. பொதுவாக எவ்வளவு மணி நேரம் மழை எதிர்பார்க்கலாம்? வழக்கமான மழையின் போது வரக்கூடிய இடி மின்னலுக்கும் இப்ப நீங்க அலர்ட் கொடுத்திருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? இல்ல, குறிப்பா பார்த்தோம்னா நமக்கு வந்து தற்போதே வந்து கிருஷ்ணகிரி மற்றும் அதனை ஒட்டிய வேலூர், திருப்பத்தூர் போன்ற மாவட்டங்கள்ல இடிமலை மையங்கள் உருவாக்கிட்டு இருக்கு. அதை பார்க்க முடியுது. இந்த தருணத்துல இன்றைய தினம் வளிமண்டலத்தின் மேலடுக்குகள்ல நிலவக்கூடிய காற்றின் நிலையற்ற தன்மையின் காரணமா தமிழகத்தின் உள் மாவட்டங்கள்ல பரவலாக இடிமின்னலுடன் கூடிய வெப்பச்சலன கனமழை எதிர்பார்க்கப்படுது. அதாவது தென்மேற்கு பருவமழை ஓரிரு நாட்கள்ல தொடங்க இருக்கு. அந்த தொடங்குவதற்கு முன்னதாக வளிமண்டலத்துல காற்றின் போக்கு என்பது ஒரு மாறுபட்ட நிலையில காணப்படுது. இதன் காரணமா தற்போது பெய்யக்கூடிய மழையில இடி மின்னலின் தாக்கம் அதிகமா இருக்கும். அந்த வகையில திருவண்ணாமலையை பொறுத்தளவுக்கு இன்று இரவு 11 மணிக்குள்ளாக இடிமின்னலுடன் கூடிய வெப்பச்சலன கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மழைப்பொழிவு அதிகபட்சம் 30 to 40 நிமிடங்கள் வரைக்கும் தான் நீடிக்கும். குறைந்தபட்சமா 20 நிமிடம், அதிகபட்சமா 40 நிமிடம் நீடிக்கும். மழையின் போது வலுவான இடிமின்னல் இருக்கும். இயல்பாகவே நமக்கு கிரிவலம் செல்லக்கூடிய மக்கள் வந்து மரங்கள்லாம் நிறைய இருக்கக்கூடிய பகுதியை கடந்து செல்வாங்க. அது போன்ற ஒரு தீவிரமான இடிமின்னல் இருக்கும் போது மரங்களுக்கு அடியில் நிற்பதோ அல்லது கிரிவலம் பயணிப்பதையோ சற்று வந்து தள்ளி வைப்பது நல்லது. ஏன்னா நமக்கு இடிமின்னல் அதிகமா இப்ப இடிமின்னல்ல பாதிக்கப்படுவது மரங்களுக்கு அடியில் நிற்பதோ, ஒரு இடத்தில் கூட்டமாக குழுமி நம்ம நடப்பது போன்றவை இந்த இடிமின்னலின் போது தவிர்க்க வேண்டியது அவசியமா பார்க்கப்படுது. திருவண்ணாமலையை பொறுத்தளவுக்கு இன்று இரவு அந்த 11 மணிக்குள்ளாக ஒரு 20 நிமிடங்களில் இருந்து 40 நிமிடத்துக்குள்ளாக ஒரு இடிமலை எதிர்பார்க்கலாம். ஒட்டுமொத்த தமிழகத்திலும் அடுத்த 3 நாட்களுக்கு வெப்பச்சலன இடிமலை தமிழகத்தில் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு மிக்க நன்றி ஹேமச்சந்திரன். நேரிலே பௌர்ணமி கிரிவலத்தை பொறுத்த வரைக்கும் பக்தர்கள் வந்து அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 30 முதல் 45 நிமிடங்கள் மட்டுமே இந்த மழையானது நீடிக்கும் அப்படின்னு வானிலை ஆய்வாளர் சொன்னதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதனால மழை நின்ற பிறகு கிரிவலம் செல்லலாம். அதே நேரத்தில் மழையின் போது இடிமின்னல் பயங்கரமாக இருக்கும். அந்த நேரத்தில் கிரிவலம் செல்லக்கூடிய பக்தர்கள் மரங்களின் கீழே நிற்பதை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தி இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும்.